நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பன் அருண். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் இருக்க மெம்பர்ஷிப் எடுத்திருக்க நம்பர் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காப்புல. ஸோ அது அவரோட கொஸ்டினுக்கு உண்டான பதில் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் எடுத்தவங்களுக்குன்னு தனியாக இனிமேல் ஜாப் வேகன்சிஸ் வீடியோஸ் போடலான்னு இருக்கேன். ஸோ நீங்கள் மெம்பர்ஷிப் எடுக்காமல் இருந்தீங்க அப்படின்னா எடுத்துங்க, ஒரு 100-200 அதுக்குள்ளே தான் வரும். ஸோ இவரோட கொஸ்டின் என்னங்கிறத பார்த்துட்டு அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுத்துட்றேன். மெம்பர்ஷிப் எடுக்கலை அப்படின்னாலுமே நமக்கு வீடியோ வரும். பட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் முன்னாடியே ஒரு 1 hour 2 hours முன்னாடியே உங்களுக்கு வீடியோ வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, என்ன கொஸ்டின் கேட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட பேர் அந்தோனி ராஜ். பிரதர், இ-பாஸில் சிங்கப்பூர் போனதுக்கு அப்புறம் ரூம் அண்ட் ஃபுட் எப்படிலாம் ரூம் ரேட் கம்மியாக அக்செப்ட் பண்ணுறது பற்றி வீடியோ போடுங்க பிரதர். மேக்ஸிமம் $500 ஃபுட் அண்ட் ரூம் முடிக்க முடியுமா பிரதர் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக முடிக்க முடியும். ஸோ அது எப்படி அப்படின்றத அவரோட கொஸ்டினுக்கு உண்டான பதில தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சி தான் பார்ப்பீங்க. இருந்தாலுமே நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இன்னும் 1500 சப்ஸ்கிரைபர் நம்ம 100K ரீச் பண்ண போகிறோம். யூடியூப்பில் சில்வர் பட்டன் வாங்க போகிறோம். அதாவது நான் எதனால சிங்கப்பூர்லேருந்து வந்தேன் அப்படின்னா, யூடியூப் அங்கே இருந்துக்கிட்டு பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால தான் சிங்கப்பூரில் இருந்தே வந்தேன். என்னோட வருமானத்தை உதறி தள்ளிட்டு வந்தேன். நான் எப்படியாவது இதில் சாதிக்கணும் அப்படின்னு தான் வந்தேன். அதுக்கு ஒரு மைல் ஸ்டோனாக இருக்க போகிறது இந்த சில்வர் பட்டன் தான். ஸோ அதனால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, நீங்கள் எனக்கு காசு பணம் எதுவுமே தர வேண்டாம், சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு அதுவே ஒரு மிகப்பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். கொஞ்சம் சீக்கிரமே அதாவது பிப்ரவரி எண்டுக்குள்ளேயாவது நம்ம 100K ரீச் ஆகிடலாம். இதே இது நம்ம இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வீடியோ போடாமல் விலாகோ இல்லை ஃபுட்டை பற்றியோ இந்த மாதிரிலாம் போட்டிருந்தோம் அப்படின்னா ஈஸியாக 100Kலாம் ரீச் ஆகிருக்கலாம். நம்ம ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் மட்டும் போடுறதுனால இங்கே பார்த்துட்டு அங்கே போயிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறது கிடையாது. அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது. நீங்கள் ஃபாலோ பண்ணாட்டியும் பரவாயில்ல, இங்கே இருக்கையில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு அங்கே போய் கூட அன்சப்ஸ்கிரைப் கூட பண்ணிடுங்க. ஆனால் சேஃப்டியாக போகணும் அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவர் கேட்ட கொஸ்டினுக்கு பதிலாக சொல்லிடுறேன். எஸ்-பாஸ், இ-பாஸ், என்டிஎஸ் பர்மிட் இதில் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா சேலரி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தெரியும் எல்லாருக்குமே. ஆனால் செலவுகளை நீங்கள் கணக்கு பண்ணீங்க அப்படின்னா செலவு போக உங்களுக்கு அங்கே சேவ் பண்ணுற அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒர்க் பர்மிட் ஹோல்டர்ஸும் எஸ்-பாஸ் இ-பாஸ் ஹோல்டர்ஸும் கிட்டத்தட்ட சேம் ஆயிரும். உங்களுக்கு அதிகமான சம்பளம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக கிட்டத்தட்ட ஈக்குவல் ஆகி போயிடும். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா ஒர்க்கர்ஸ்க்கு ரூம் ஃப்ரீ, சாப்பாடு மட்டும்தான் அவங்க செலவு. சாப்பாடும் கம்மி ப்ரைஸில் அவங்க இது பண்ணிக்கிட்டாங்க, அவங்கள்ட்ட எந்த கெட்ட பழக்கம் இல்லை அப்படின்னா ஈக்குவலாக எஸ்-பாஸ் இ-பாஸ் ஹோல்டருக்கு ஈக்குவலாக ஒர்க் பர்மிட் ஹோல்டர்ஸே சம்பாதிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஆனால் எஸ்-பாஸ் இ-பாஸ் ஹோல்டர்ஸ்க்கு ஏன் அதனால் செலவுகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெயினாக ரூம் அவங்க செலவுலேயே பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஒர்க் பர்மிட் ஹோல்டர் ஓவர் டைம்லாம் பார்த்து எல்லாமே பண்ணி $1200 மாதம் சம்பாதிக்கிறாப்புலன்னு வச்சுக்கோங்க. அதே இது எஸ்-பாஸ் இ-பாஸ் ஹோல்டர்ஸ் வெளியில் ரூம் எடுத்து தங்கிக்கணும், அவங்க சமைச்சுக்கணும், டிரான்ஸ்போர்ட் செலவு மோஸ்ட்லி அவங்களதான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்கிறப்ப அவங்க வாங்குறது ஒரு $2000 வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். $2000 நிறைய பேர் கொடுக்கறது கிடையாது, 1700 1800 தான் தர்றாங்க. அப்படின்றப்ப இப்போ $2000 கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க, ரூமுக்கு ஒரு $400 போயிடுது, டிரான்ஸ்போர்ட்டுக்கு ஒரு $200 போயிடுது, $600 சரியா போச்சா. ஃபுட்டுக்கு ஒரு $200 போயிடுது அப்படின்னா $800 காலி ஆயிடுது. $2000 $800 போக மீதி 1200. அதே இது அந்த சைடு பார்த்தீங்கன்னா $1200 வாங்குறாங்களா, ஓவர் டைம்லாம் பார்த்தா $1200 கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க ஒர்க் பர்மிட் ஹோல்டர்ஸுக்கு. அவங்களுக்கு ஃபுட்டுக்கு மட்டும் ஒரு $200 போயிருதுன்னு வச்சுக்கோங்க, மீதி $1000. அந்த $200 தான் டிஃப்ரெண்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அதுவுமே இவங்க ரொம்ப சிக்கனமாக இருந்தால் மட்டும் அந்த $200 எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அப்படி இல்லைனா ஒன்றுமே கிடையாதுன்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி அவங்க ஒர்க் பர்மிட் ஹோல்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மி ப்ரைஸ் தான் கட்டி போவாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த $1000 கிடைச்சாலே பெரிய விஷயம். ஆனால் இவங்க எஸ்-பாஸ் இ-பாஸ் என்டிஎஸ் பர்மிட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 5 லட்சம் 6 லட்சம்னு வாயில் அதை ஏஜென்ட் கேட்குறாங்க. அப்படி இருக்கப்போ அந்த அமௌண்ட்டையும் கட்டிட்டு போகிற நிறைய பேர் தயாராக இருக்கிறதுனால உங்களுக்கு நீங்கள் சேவ் பண்ணணும் அப்படின்னா நல்ல சேலரியாக இருக்கணும். ஒன்று, ரெண்டாவது கிடைக்கிற அமௌண்ட்டை நல்லபடியாக கம்மி ப்ரைஸில் நீங்கள் அங்கே நீங்கள் சர்வே பண்ண முடியும் அப்படின்னா தான் ஏதாவது நீங்கள் சம்பாரிச்சிட்டு வர முடியும். இல்லை அப்படின்னா ஒரு 2 வருஷம் 3 வருஷம் சும்மா உழைச்சி கொடுத்துட்டு வர்ற மாதிரி தான் இருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா செலவுகளை குறைக்கிறதுக்கு பார்க்கணும். அதை தான் இவர் அந்தோனி ராஜும் பார்த்துருக்காரு. இவர் ரெகுலராக நம்ம எல்லா வீடியோவுமே பார்ப்பாரு, நம்ம சேனலோட மெம்பராக இருக்கார். அதனால் அவருக்கு தெரியும். ஸோ நம்ம எஸ்-பாஸ் இ-பாஸில் போகிறோன்னா செலவை குறைக்கிறது எப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இது நிறையா பேருக்கு இது தேவைப்படும் அப்படின்றதுனால தான் இதை நான் ஃபுல் வீடியோவே போடுறேன். ஓகேங்களா? ஓகே, எதனால் இந்த மாதிரி செலவை குறைக்கணுங்கிறத சொல்லிட்டேன். எப்படி குறைக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரூம் நீங்கள் தான் பார்த்துக்கணும்னு எல்லா கம்பெனியுமே சொல்லிடுவாங்க. ரூம் நீங்கள் தான் பார்த்துக்கணும்னு சொல்லிடுறாங்க அப்படின்னாவே நீங்கள் கம்பெனியில் கேட்கலாம். அதாவது நீங்கள் தான் பார்த்துக்கணும்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா நீங்கள் தான் பே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அர்த்தத்தில் தான் அவங்க சொல்லுவாங்க. சில பேருக்கு எப்படின்னா நம்மளே தேட சொல்கிறாங்க போல், நம்ம தான் அங்கே தேடுறதுனா நம்ம இங்கே இருக்கோம் எப்படி தேடுறது அப்படிங்கிற மாதிரி நிறையா கன்ஃபியூஷன்ஸ் வரும். ஸோ நீங்கள் கம்பெனியில் நீங்கள் அதை பற்றி உடனே உங்களுக்கு இன்டர்வியூ பண்ணாலே நீங்கள் கேட்டுறணும். ஃபஸ்ட்டு எனக்கு அங்கே யாருமே கிடையாது, நான் எப்படி ரூம் தேட முடியும் அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, அதாவது 2 விதமாக சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன சொல்லுவாங்க
வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மாதம் 2 மாதத்துக்கு இந்த இடத்துல ரூமில் தங்கிக்கங்க, அதுக்கும் பே பண்ணிடணும், அதுக்கப்புறமேட்டு நீங்கள் வெளியில் ரூம் பார்த்து போய்க்கங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா, எங்கள் கம்பெனி ஆளுங்களே இந்த ரூமில் தங்கியிருக்காங்க, அதில் நீங்களும் ஷேர் பண்ணி தங்கிக்கலாம், ஆனால் நீங்கள் தான் அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ வந்து இது மாதிரி தான் மோஸ்ட்லி சொல்லுவாங்க. ரூமே இல்லை, எங்களுக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இல்லை, ரொம்ப ரொம்ப குறைவு. அப்படி சொன்னாங்க அப்படின்னாலும் ரூம் சர்ச் பண்ணுறதுக்குனே நம்ம வந்து தனியாக வீடியோ போட்டிருக்கோம். நிறைய ஆப்பெல்லாம் இருக்குது சிங்கப்பூரில். அந்த ஆப் மூலமாக நீங்கள் ரூம் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா ரூம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு ஏஜென்ட் சைட்லேருந்து அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ரூம் நீங்கள் தான் தேடணுமா இல்லை கம்பெனிலேருந்து கொடுத்துருவாங்களா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் ஏஜெண்ட்டையே தேடித்தர சொல்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி இல்லைனாலும் உங்களுக்கு ரூம் கிடைக்கிற வரைக்கும் ஏஜெண்ட்டு ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்க சொல்லுங்கள். ஓகேங்களா? அவங்க அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. லிட்டில் இந்தியா அந்த மாதிரி ஏதாவது இடத்துல டெய்லி வாடகைக்கோ இல்லை வீக்லி வாடகைக்கோ ஏதாவது ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. இருந்துக்கிட்டு நீங்கள் வந்து ரூம் தேடுறதுன்னு தேடிக்கலாம். ஆனால் மோஸ்ட்லி எப்படி வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கம்பெனி தான் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க, நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் கொஞ்சம் ரூம் ரெண்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னா, அதை விட கம்மியாக நீங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் தேடுனீங்க அப்படின்னா கிடைச்சிரும். ரூம் வந்து எப்படி கம்மி ப்ரைஸில் வந்து நீங்கள் தேடலாம் அப்படின்றதுக்கு தெளிவாக நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது மூலமாக நீங்கள் தேடுங்க. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ரூமு தேடல உங்கள் ஒர்க்கிங் பிளேஸுக்கு நியரஸ்ட்டாக தேடுங்க. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். நீங்கள் வந்து உங்கள் கம்பெனிக்கு பக்கத்துலேயே இருக்கிறீங்க, அதை விட ஒரு $100 கம்மியாக கொஞ்சம் தள்ளி கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ கொஞ்சம் தள்ளி கிடைக்கிறப்போ உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் சார்ஜ்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா? அதை நீங்கள் கணக்கு பண்ணணும். டிரான்ஸ்போர்ட் சார்ஜை நீங்கள் கணக்கு பண்ணி ரூம் தேடுங்க. அந்த மாதிரி வந்து ரூம் தேடிக்கங்க. ஏன்னா உங்களுக்கு லாஸ் ஆகக்கூடாது. மினிமம் வந்து ரூம் வந்து நீங்கள் எவ்வளோக்கு எடுக்கலான்னு கேட்டிங்கன்னா, ஷேரிங் ரூம்னா $300 to $350 ஷேரிங் ரூம்னா எடுக்க முடியும். ஆனால் வந்து இது ரொம்ப லோயஸ்ட் காஸ்ட்டு, கிடைக்கிறது கொஞ்சம் ரேர் தான். மேக்ஸிமம் $400 to $500 இருக்கும் ஷேரிங் ரூமே அப்படி இருக்கும். ஆனால் $350 கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் தேடணும், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ தேடினீங்க அப்படின்னா $350 உங்களுக்கு ரூம் கிடைச்சிடும். இவர் என்ன கேட்டிருந்தார் அப்படின்னா, 500 பார்த்துக்கிற மாதிரி சொல்லுங்கள் அப்படின்னு இருக்காங்க. நீங்கள் ரூம் தேடல, சமைக்கிற மாதிரி ரூம் தேடுங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ சமைக்கிற மாதிரி ரூம் தேடினீங்க அப்படின்னா, நீங்கள் சமைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு மந்த்லி வந்து $100 தான் வரும். அதாவது இப்போ $100னா 350 ரூம் தேடிடுறீங்க. $100 அப்படின்னா 450 முடிஞ்சது. அவர் 500 தான் கேட்டார். $50 வந்து சேவிங்ஸ் தான். ஓகேங்களா? சமைக்கிற மாதிரி ரூம் தேடுங்க. எப்படி தேடணுங்கிறதுக்கு தான் நான் ஆப்பை சொல்லிட்டேன். முடிஞ்ச வரைக்கும் கம்பெனியிலே பேசுகிற மாதிரி பாருங்க. இதுக்கு கம்மியாக முடியுமான்னு கேட்டிங்கன்னா, இதுவே ரொம்ப லோயஸ்ட் காஸ்ட்டு தான். இதுக்கு கம்மியாக முடியவே முடியாது. நீங்கள் வெளியில் சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப அதிகமாக தான் வரும். அதே மாதிரி இந்த ஆர்டர் ஃபுட்டெல்லாம் இருக்குது, அது $100 வரும். ஆனால் அதை வந்து இந்த மாதிரி ஒரு சாப்பாடு இல்லை 2-3 சாப்பாடு இப்போல்லாம் டெலிவரி பண்ண மாட்டாங்க. ஒரு 10 சாப்பாட்டுக்கு மேலே இருந்தால் தான் டெலிவரி பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், இல்லை சமைச்சு சாப்பிட்ற மாதிரி இல்லை, நூடுல்ஸ் அந்த மாதிரி லைட் குக்கிங் தான் அலோடு அப்படின்னா, வேறு வழி இல்லை அப்படின்னா நீங்கள் அங்கே தங்கலாம். லைட் குக்கிங் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா, லைட் குக்கிங் மட்டும் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் கேண்டீன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கடையில் கீழே வந்து ரெஸ்டாரண்ட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அங்கேயுமே மந்த்லி சாப்பாடு ப்ரொவைட் பண்ணுவாங்க. மந்த்லி $150 3 நேரம் என்ன வேணால் சாப்பிட்டுக்கலாம். அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா $150னா அதை நீங்கள் பே பண்ணி கூட சாப்பிட்டுக்கலாம். ஓகேங்களா? $150 to $200 ஃபுட்டு வரும். அப்படி சாப்பிட்டுக்கலாம். லைட் குக்கிங்னா நீங்கள் அந்த காஃபி போடுறது, நூடுல்ஸ் போடுறது இதுக்கு மட்டும் அலோவ் பண்ணுவாங்க ஒரு சில இடங்களில். அந்த மாதிரி நம்மளோட டெலகிராம் சேனலில் இந்த மாதிரி ரூம் அங்கே ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து நம்ம டெலகிராம் சேனலில் போஸ்ட் போட்டுக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ நம்பரோட போட்டுருவோம். இது வந்து நம்ம ஒரு ஃப்ரீயாக தான், சேவையாக தான் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அப்படி ஏதாவது வந்து உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம டெலகிராம் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ரூம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ வந்து இவர் கேட்டதுக்கு உண்டான பதிலை வந்து தெளிவாக சொல்லிவிட்டேன். வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றப்ப வீடியோவாக போடுறேன். அப்படி இல்லைனா உங்களுக்கு மட்டும் தனியாக வந்து நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த மாதிரி வந்து எல்லா இன்ஃபர்மேஷனுமே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.